இறுதியாக நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு நாள் வந்துடுச்சு, வாக்குப்பதிவு நாள். நான் கையில் காசு வாங்கிட்டேன், அதனால் அந்த கட்சிக்கு தான் என் ஓட்டு. என் வீட்டில் என் பிள்ளை அடம் பிடிக்குது, அதனால் அந்த கட்சிக்கு தான் என் ஓட்டு அப்படின்னு முடிவு பண்ணாமல் கொஞ்சம் உட்காந்து யோசனை பண்ணுங்கள். கடந்த 5 வருஷத்தில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு இடம் திருப்பி பாருங்கள். ஒவ்வொரு தடவை ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது உங்கள் கூட யார் நின்னாங்க அப்படிங்கிறத யோசனை பண்ணுங்கள். கடந்த 15 நாளாக தீவிரமாக பிரச்சாரம் பண்ணும்போது யார் அதிகமாக மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுனாங்கன்னு யோசனை பண்ணுங்கள். உங்கள் தெருவில், உங்கள் ஏரியாவில், உங்களோட மாவட்டத்தில், இல்லை உங்கள் கிராமத்தில் என்ன நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இல்லை எது நடக்கலை அப்படிங்கிறத யோசனை பண்ணுங்கள். எல்லாத்தையும் யோசனை பண்ணதுக்கப்புறம் ஓட்டு போடும்போது ஏன் ஒரு ஓட்டு தானே, நான் யாருக்கு போட்டால் உனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களோட ஒரு ஓட்டு என்னென்ன செய்யுங்கிறத நான் சொல்கிறேன், கேளுங்க. உங்களோட அந்த ஒரு ஓட்டு பசியில் இருக்கிற பல மக்களுக்கு ருசியார உணவு கிடைக்க வழிவகை செய்யும். உங்களோட ஒரு ஓட்டு கஷ்டப்படுற அந்த ஏழை வீட்டு பையனுக்கு தரமான கல்வி கிடைக்க வழிவகை செய்யும். உங்களோட ஒரு ஓட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே கஞ்சா, போதைப் பொருள் உள்ளே வரவிடாமல் தடுக்கும். உங்களோட அந்த ஒரு ஓட்டு பெண் குழந்தைகள், பெண்களோட சுதந்திரத்தை உறுதி செய்யும். உங்களோட ஒரு ஓட்டு அதிகாரத்தை எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் அதை நம்மளால் ஒடுக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை அது தடுக்கும். உங்களோட ஒரு ஓட்டு சுகாதார வசதி, மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்தும். உங்களோட ஒரு ஓட்டு சாலைகளை மேம்படுத்தும். உங்களோட அந்த ஒரு ஓட்டு உங்கள் வீட்டை மாற்றும், உங்கள் தெருவை மாற்றும், உங்களோட சுற்றுப்புறத்தை மாற்றும், உங்களோட நகரத்தை மேம்படுத்தும். அது மூலமாக தமிழ்நாட்டை வளப்படுத்தும். சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஏன்னா இங்கே ஒவ்வொரு ஓட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.